இந்த சபை இப்படி எளியவர்களுக்கு கொடுக்கணும், இல்லாதவர்களுக்கு உதவி செய்யணும். இதுக்கெல்லாம் செய்ய வேண்டும் என்றால் உழைத்து சேமித்தால்தான் நிறைய கொடுக்கவும் செய்யவும் முடியும். நாம் உழைத்து சேமிக்க கற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த அப்போஸ்தலர்களுடைய இந்த உபதேசத்தை நாம கடைபிடிக்க முடியாது. ஆண்டவருடைய அன்பை விட்டு நாம் விலக்கப்பட்டவர்களாய் மாறிவிடுவோம். ஆகையினாலே அப்போஸ்தலர்கள் ஆதியிலே உபதேசித்திருக்கிறவைகளை நாம் பின்பற்றி அதன்படி நடக்க நாம் முயற்சிக்க வேண்டும். சபையார் விசுவாசத்திலும் தெய்வீக அன்பிலும் பரிசுத்தத்திலும் கர்த்தருடைய ஊழியங்களிலும் ஜபத்திலும் நிலை கொண்டு வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்று மூப்பர்களுக்கு சொன்ன அதே செய்தி இன்று நம்முடைய சபையாருக்கு இது சொல்லப்படுகிறது. நாம் இதை கேட்டு இதன்படியாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றியமைத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே அவருடைய ராஜ்யத்திலே சேர்க்கப்படுவதற்கு நம்மை முற்றிலும் ஒப்பு கொடுப்போம்.